அக்கா, உண்மையிலேயே இது சீரியஸ் ப்ராப்ளம் தான். உங்க பிபி நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா அடுத்து ஸ்ட்ரோக் தான் வரும். நான் உங்களுக்கு 4 நாளைக்கு தலை சுத்தலுக்கு மாத்திரை எழுதியிருக்கேன். நாளையில இருந்து கட்டாயமா எடுத்துக்கணும். நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், தேவையில்லாம எந்த டென்ஷனும் வச்சுக்க கூடாது. அதான் முக்கியம். அக்கா இந்தாங்க. சரிம்மா, ஏதாவது தலைவலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. சரி வரேம்மா. இல்லை தேங்க்யூ. என்னடா அப்படி பாக்குற? விட்டா பார்வையிலேயே கடிச்சு தின்னுருவ போல. ரொம்ப பசியா உனக்கும்? இல்ல, நேத்து வீட்டுல அம்பிட்டு கலவரம் நடந்திருக்கு. ஆனா காலையில இருந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கியே, அதான். ஆமா, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதானே. நைட்ல சண்டை வரும், காலையில சரியாயிடும். ஒரு விஷயம் 2 பேருக்குள்ள ஒத்து போலனா உடனே ஒரு ஆளை ஒதுக்கிடணுமா? ஆஹா, நல்ல மூட்ல இருக்காளே, அப்படியே அமெரிக்காவுக்கு போவான்டான்னு சொல்லிட்டா ஏத்துக்கிடுவா. ஏம்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசினேன். நீ என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற மூட்ல இருக்கலாம், ஆனா அதை கேக்குற மூட்ல நான் இல்ல. சொல்லு. அது டாக்டர் அம்மா, உள்ள வரலாமா? ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஏம்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னோம்ல. ஏண்டா, பன்னு தொட்டு சாப்பிட்டா பாதி டீ பன்லயே போயிடும்ல. கொஞ்சம் அதிகமா டீயை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியாதா? எல்லாம் நான் தான் சொல்லணும். சரியான லூசுடா நீ. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. டேய், இப்ப எப்படி முடியும்? வெளிய பேஷண்ட்ஸ்லாம் வெயிட்டிங். அப்புறம் பேசிக்கலாம் போ. இல்லை, ஒரு 2 நிமிஷம் நான் பேசுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஹலோ, இது நம்ம வீடு இல்ல, கிளினிக். இங்க பேஷண்ட்ஸ்க்கு தான் முன்னுரிமை. வணக்கம் டாக்டர் அம்மா. வாங்க. வணக்கம், உட்காருங்க. இல்லை, பேஷண்ட் இருக்காங்க, இப்ப எதுவும் பேச முடியாது, நீ போ. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டா நானும் நிம்மதியா போய் என் வேலையை பார்ப்போம்ல. நான் ஏன் அமெரிக்கா போக கூடாதுன்னு சொன்னேன்னு கட்டா காரணம் சொல்ல வருவேன். அதை இப்ப என்னால கேட்க முடியாது. ஆனா என்ன போய் படிச்சுட்டு வான்னு நீயே அமெரிக்காவுக்கு அனுப்புவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் என்ன ஓடியா போக போறேன்? என்ன பிக்கப் பண்ண நீ தானே வருவ. இப்ப பேச முடியலன்னா அப்ப பேசிக்கலாம்டா, போடா. எனக்கு ஏதாச்சும் சொல்லணும்ட்டு வரும்போது தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும். நான் போய் தொலைதேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுமா. என்ன சார்? அது சண்முக விட்டு பிரேக்கிங் நியூஸை கேட்கத்தான் உன்னை நிப்பாட்டினேன். நான் அங்கே வந்துட்டு போன பிறகு ஏதாவது சலசலப்பு நடந்துச்சா? என் மவ பரணி அமெரிக்கா போவதுக்கு ரெடி ஆயிட்டாளா? சிஸ்டர் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த சண்முகம் அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னலே சொல்லுதே, போகக்கூடாதுன்னு சொன்னானா? இன்னமும் என் கூட இருக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க, அவங்க நன்மைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆச்சா போச்சான்னு அன்னைக்கு மேடையில பக்கமா பேசிட்டு போனான் அவன். இல்ல அன்னைக்கு அந்த மேடையில பார்த்துல இவ கூட நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு தானே சொன்னா. புருஷங்கார இவன் தான் இல்ல விடா அப்படியா நீ போயே ஆகணும்னு சொன்னான் இவன். அவளும் சரின்னு சொன்னாலே அப்பா. இப்ப திடீர்னு இவன் போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? ஆமா சார், சண்முகம் அப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. பர்னி சிஸ்டர் தான் பாவம். அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல. சண்முகம் போகாதன்னு சொன்னோடனே அவங்க முகமே மாறி போச்சு. ஏன் அவன் போக கூடாதுன்னு சொல்லுதான்? ஏதாவது காரணம் சொன்னானமா? இதுக்கு பரணி அந்த சண்முகம் மேல கோவமே படலையா? சிஸ்டருக்கு கோவம் தான், ஆனா அவங்க அதை வெளியே காட்டிக்கல. இல்ல, வழக்கமா 2 பேரும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாவ. காலையில இருந்து 2 பேரும் சரியா பேசிக்கல. அம்பிட்டுதான். இல்லை, இவள அமெரிக்காவுக்கு கிளப்பி விட்டுட்டு புகைச்சலை உண்டாக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இங்கே இவங்க 2 பேருக்குள்ளார புகைச்சல் ஆரம்பிச்சிடுச்சா?
இது கூட எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கு. இல்லை வாத்தி, இந்த சமயத்துல தான் நீ உன் வேலையை காட்டணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரணிய பார்த்து உங்க தகுதிக்கும் திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அமெரிக்காவில தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரணி, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இது வாய்ப்பு இல்ல, ஒரு பெரிய மரியாதை. அங்க போனாதான் உங்க மதிப்பும் மரியாதையும் நாளுக்கு நாடு ஒசந்துக்கிட்டே இருக்கணும், சும்மா அப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல நான் சொன்னா அவங்க எப்படி கேட்பாங்க? இல்ல, சாப்பாடு எடுத்து வாயில ஊட்டத்தான் முடியும், நீ தான் முழுங்கணும். கேட்கிற மாதிரி சொல்லணும்ல. இல்ல சார், அமெரிக்கா போறது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நான் எப்படி சார் மூக்க நுழைக்க முடியும்? தப்பாயிராதா? ரத்தனாவுக்கும் உனக்கும் நடக்கிறது கூட தான் தனிப்பட்ட விஷயம். அந்த சம்முவும் பரணியும் அதுல மூக்க நுழைக்கலையா? அவங்க உன் வாழ்க்கையில தலையிட்டாங்க, நீ அவங்க வாழ்க்கையில தலையிடு. இந்தாரு, பரணி கிட்ட நீ திரும்ப திரும்ப இந்த அமெரிக்கா விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அவ அமெரிக்கா போனாதான் ஓம் பொண்டாட்டி பழைய ரத்தினாவ உனக்கு கிடைப்பான். என்ன நான் சொல்லுது புரியுதா உனக்கு? புரியுது சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். நான் கிளம்புதேன். நல்லது. ஐயா, இது என்னையா புது பிரச்சனையா இருக்கு? சம்முவன் ஏன் பரணி பாப்பாவை அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்லுதான்? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணுல, பரணிக்குள்ளார இருக்கிற அந்த அமெரிக்க ஆசையை வச்சே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவோம்ல. அந்த வெறும் பைய மனசு மாறி பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டான்னு வையே, அப்ப இவன் இந்த ஃபிளைட் ஏறப்ப திரும்பி அவனை பார்த்து ஒரு லுக்கு விட்டு அவ கைய அப்படி அப்படி அசைப்பால. அதுக்கு என்ன பேரு? பிரியா விடை. பிரியிற விடை. புரிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சா அது நடக்காம இருக்குமா? ஆனா உங்க பிளானுக்கு எதுக்கு இந்த வெங்கடேஷ் பையில பயன்படுத்துறீங்க? இல்லே சனியா, எதிரி நாட்டை பிடிக்கணும்னா ராஜா தன்னுடைய படைய வச்சு சண்டை போடுவான். அதே எதிரி நாட்டை பிரிக்கணும்னா அந்த ஊருக்குள்ளாரியே ஒரு வீக் பார்ட்டியை செலக்ட் பண்ணி அவனை வச்சே கன்ஃபியூஸ் பண்ணி பிரிச்சிடுறது. நான் சொல்லுதத இந்த வாத்தி அவன் சரியா செஞ்சாலே போதும். சம்முவும் பரணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை பண்ணி அந்த குடும்பத்தையே பிரிச்சிடலாம்ல. பிரிக்க வைப்பேன். ஆறுகிட்ட இதை பத்தி பேசவே முடியலையே முருகா. ஆறுகிட்ட பேச போனாலும் ஆறு என்ன நம்ப மாட்டேன்தாவளா? என் தங்கச்சிங்க என்ன நம்ப மாட்டேன்தாளுவ. பரணி கிட்ட பேச போனா என்ன தவிர்க்கிறாளா? இப்ப ஆறுகிட்ட சொல்லி புலம்ப உன்னைய விட்டா என் குறைய கேட்க ஆறுக்கா? ஏன் இந்த சவுந்தரபாண்டிய பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எம்பிட்டு பத்தி கேடு கெட்ட பையன்னு உனக்கு தெரியாதா? என் குடும்பத்தை அடிக்கிறதுக்கு தான் அவன் காத்து கிடக்கான்னு உனக்கு தெரியாதா? அது பரணிக்கும் தெரியும்ல. அவன் எப்பேற்பட்ட ஒன்னா நம்பர் அயோக்கியன்ட்டு இது எல்லாம் தெரிஞ்ச பரணியுமே இந்த விஷயத்துல அவங்க அப்பனை நம்புதா? எப்படி? அந்தால என்ன அவன் மகளை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுதா? அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்க குடும்பத்தை சில்லு சில்ல உடைக்கணும்ல நினைக்கா. இது ஏன் அந்த பரணிக்கு புரிய மாட்டேங்கி? உனக்கு தெரியாதா? என் பரணிக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்ட்டு உனக்கு தெரியாதா? இந்த ஊருக்கே அது சந்தோஷம். அதுக்காக பரணி படிப்புக்காக அங்க படிக்க போறவள ஏமாத்தி என் குடும்பத்தையே உடைக்க பாக்கானே. அவன்கிட்ட இதை சொல்ல போனா அவன் புரிஞ்சுக்கிட்டா தானே? அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்காலே. பரணி என் உயிர் இல்லையா? அவ என் குடும்பம் இல்லையா? இதை நான் ஏன் அவளுக்கு சொல்லுதானே அவளுக்கு புரியலையா? அதுக்காக 50 பேர் முன்னாடியே நடந்ததை சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல போனதான் யாரும் நம்ப மாட்டேன். அவள என்ன தானே பைத்தியக்கார மாதிரி பாக்குதா? அவன் அண்ணன் அவன் பக்கத்துல நிக்கா. அவன் நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொன்னதான். என் அப்பா இருக்கான், ஒரு நாளைக்கு இப்படி பேசுதான், ஒரு நாளைக்கு அப்படி பேசுதான். எதை சொல்ல போனாலும் மல்லக்கட்டில வந்து நிக்காரு. அவகிட்ட தனியா பேசலாம்னு பார்த்தா என்ன தவிர்க்கிறாள. அப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? இது என்ன யோசிச்சு நடந்ததா?
திடீர்னு வந்த வாய்ப்பு தானே. அத பரணி புரிஞ்சுக்காம நாளுக்கு நாள் அவளுக்கு அமெரிக்கா போற ஆசை அதிகரிச்சுட்டுல போகுது. இத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் பெத்தவனோட கட்டணம் புரியாம அவன் அமெரிக்காவுக்கு போய் படிச்சு ஆகணும்னு ஆசைப்படுதாலே. உனக்கே தெரியும், அவளுக்கு அவார்டு கொடுத்த மேடையில கூட நான் சொன்னேன், பரணி நீ அமெரிக்காவுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் இந்த குடும்பத்தை. அப்படி சொன்னவன்னா இப்ப இதை நானே தடுக்கிற மாதிரி வேற ஆயிப்போச்சே. நான் என்னத்தை செய்ய? என் குடும்பத்தை விட, என் பரணியை விட எனக்கு அமெரிக்கா ஒன்றும் பெருசா தெரியல இப்ப. முருகா, இதை நான் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல முருகா. தயவு செஞ்சு பரணிய நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் இல்லாம வேண்டாம் பரணி வாழ்ந்துருவா. ஏண்டா அவ படிச்சவ, ரோசக்காரி, தைரியமானவ. ஆனா என் பரணி இல்லாம என்னால வாழ முடியாது சாமி. அவளை நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. தயவு செஞ்சு என் பரணியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி, பிரிச்சிடாத. அம்மே, 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 நீ எப்படி அம்மே? இங்க எப்படி? பெத்த புள்ள கண்ணு கலங்கி நிக்கும் போது இந்த முருகன் கூட அமைதியா இருப்பான். ஆனா தாய்க்காரி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வந்த. என் சாமி, நீ எதுக்கு என் கண்ணு கலங்கணும்? எம்மோ, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. அது சவுந்தரபாணி எப்ப ஏற்பட்ட கேடு கெட்டவன் நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் பழிவாங்க துடிச்சிட்டு நிக்கா. அவன் அமெரிக்காவுக்கு பரணி அனுப்புறன்னு துடிக்கா. எதுக்கு? அவளை நம்ம குடும்பத்துல இருந்து நிரந்தரமா பிரிக்கிறதுக்காகமா? அவனோட இந்த கெட்ட எண்ணம் புரியாம இவளும் அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும்னு ஆடுதா. அவகிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலம்மா. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்தாவ. நான் என்னத்தமா செய்ய? அந்த சவுந்தர பாண்டியோட வேலையே இப்படிதான்யா. இதே மாதிரி தானே என்னைய ஜெயிலுக்கு அனுப்பி உங்க அம்பிட்டு பேரையும் என்னைய விட்டு பிரிச்சு 20 வருஷமா தவிக்க விட்டான். என்ன ஒண்ணு, என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனா, அவன் பெத்த பொண்ண அமெரிக்காவுக்கு அனுப்புதான். ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லையா? ஏமோ, நான் என்ன சொல்லி பரணி அமெரிக்காவுக்கு போக வைக்காம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அவ படிப்புக்காக அவளை அனுப்ப வேண்டியது நியாயமா, இல்ல நம்ம குடும்பத்துக்காக அவளை தடுக்கணும்னு நினைக்கிறது சரியாண்டு? எது சரின்டே எனக்கு புரியலம்மா. நீயே சொல்லு, நான் என்னத்த செய்ய? இத பாரியா, ஒரு நாளும் என் மருமகளை நீ விட்டு கொடுத்துற கூடாது சாமி. உன்னைய விட்டுட்டு போக நீ விட்டுடவே கூடாது. என் புருஷனும் பிள்ளைங்களும் என்னைய விட்டு ஏமாந்து நின்ன மாதிரி நீ நின்னுட கூடாதியா. பரணிதான் உனக்கு புடிமானம், பரணிதான் உனக்கு அஸ்திவாரம். அவ இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா. என்ன நடந்தாலும் பரணிய நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் பரணிய அமெரிக்காவுக்கு நீ அனுப்பவே கூடாது. செய்வியா? சத்தியம் பண்ணு. ஏமோ, என் உசுரே போனாலும் உன் மேல சத்தியமா சொல்லுதேன், என் உசுரே போனாலும் பரணியை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேமா. இது உன் மேல ஆன. எங்கேயும் போட மாட்டேன். என் பரணி எங்கும் போட மாட்டேன். என்ன பிரச்சனை சார்வால்? அப்ப முருகன் எங்க இருக்கான்? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்?
ஆமா என்ன சார்வால் இங்க பாத்துட்டு இருக்கேன்? ஆமா இந்தாங்க பிரசாதம். முருகன் எப்பவும் கூடவே இருப்பான். என் அம்மைய பரணி அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்துருக்கா. இனி என்ன நடந்தாலும் என் பரணியை நான் என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். சர்வால், யோ ஃபைலை பார்த்துட்டு இருக்கேன்ல. பெரியய்யா வந்திருக்காவா? அப்பாவா? என்ன விஷயமா? முத்துப்பாண்டி, பா நான் வேலையா இருக்கேன். வெட்டி பேச்சுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என்ன விஷயம்னு இப்ப சீக்கிரமா சொல்லு. என்னோட மகளை அவ புருஷங்காரன் கொடுமைப்படுத்துதான். அத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன என்கிட்டயே நக்கல? நானும் அந்த வீட்டில தான் இருக்கேன், அதை மறந்துடாத. ஆமா இருக்கே, என்ன பிரயோசனம்? அந்த குடும்பத்துக்கு நீ எடுபடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? இதை பத்தி பேசதான் இப்ப வந்தியா? நீ கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். ஏலே அக்கங்கட்ட பயிலா இருக்க. இல்ல நான் பேச வந்தது வேற விஷயம் இல்ல. பா, கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும். எனக்கு 1000 வேலை கிடக்கு. சொல்ல வந்ததை நேரா சொல்லவே மாட்டியா? சொல்லுதேன் இல்ல. நீ முதல்ல உட்காரு சொல்லுதே. சரி சொல்லு. ஏலே, உன் மச்சான் அதான் அந்த வெறும்பைய என் பொண்ணு அமெரிக்கா போய் படிக்க சம்மதம்னு சொல்லிட்டானா இல்லையா? பா, அது எங்க வீட்டு விவகாரம். என் மக வாழ்க்கை விவகாரம் இல்ல. ஒரு அப்பனா எனக்கு ஆசை இருக்காதா? அவன் சம்மதிச்சானா இல்லையா? இல்ல, ஆனா பரணி சம்மதிக்க வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? பரணி மட்டும் சொன்னா பத்தாது, இதுல நீயும் பேசணும்ல. அது எதுக்கு? அவங்க குடும்ப விவகாரம், அவங்க தான் பேசி முடிவு பண்ணணும். எப்படி அவங்க குடும்ப விவகாரமா? இல்ல பரணி யாரு? உன் தங்கச்சி இல்லையா? அந்த வெறும் பையன் எப்ப பாரு அவனுக்கு அவன் தங்கச்சி தான் முக்கியம், அவன் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லுதான் இல்லையா? உனக்கு உன் தங்கச்சி முக்கியம் இல்லையா? சொல்லு. அவன் தங்கச்சி கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துறான்ல. அவங்க படிக்க ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வச்சிட்டானா இல்லையா? அவங்க சாதிக்க ஆசைப்படுறதுக்கெல்லாம் அவன் எப்படியோ ஒரு வசதி செஞ்சு கொடுத்துறான் இல்லையா? அம்புட்டியே இப்போ ஒன்னையும் அவன் வீட்டுக்குள்ளார கொண்டு போய் உட்கார வச்சது ஆரோட ஆசைக்காக? அவன் தங்கச்சி அந்த நொசக்கியோட ஆசைக்காக தானே? பா, நீ சும்மா அதையும் இதையும் பேசி தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத. உண்மையை தானே பேசினேன். அது உனக்கு வெறுப்பா இருந்தா நான் என்ன செய்யட்டும்? சரி விடு. உடனே எட்டு பிரிச்சு கூட்டு போயிட்டான். ஏதோ அவனுக்கு அவன் தங்கச்சி மேல பாசம், அவளுக்காக அவன் உன்னைய பிரிச்சு கூட்டு போயிட்டான். அதுவும் சரிதான். ஆனா உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கால, அவன் நினைச்சது நடக்காண்டாமா? அவன் தங்கச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கான். நீ உன் தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா? நீயும் கூட பிறந்தவன் தானே. உன் அப்பன் சொல்லுதே, அண்ணன் இல்ல நீ வேத்தாள் இல்ல. என்ன அவன மாதிரி லைன்னா உனக்கு 4-5 தங்கச்சிங்களா இருக்காங்க. ஒத்தைக்கு ஒத்த தங்கச்சி. அவளுக்கு அம்புட்டு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், அவளை அமெரிக்காவுக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு ஏன்ல பிடிவாதமா இருக்காவ. நீ என்னடா உன் தங்கச்சியை விட்டு கொடுத்துட்டு இது அவன் வீட்டு விவகாரம்னு ஒதுங்கி நிக்க. நீ எல்லாம் ஒரு அண்ணனால
இல்லே தப்பா நினைக்காத. உண்மையிலே நீ மனுஷனா இருந்தா அவன மாதிரி உனக்கும் உன் தங்கச்சி மேல பாசம் இருந்தா நீதாம்லே பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முயற்சி செய்யணும். நீதான்லே அந்த சமூகத்திட்ட பேசி சமாதானப்படுத்தின அவனே. நீதான் பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். சும்மா அங்க வீட்டோட மாப்பிள்ளையா உட்காந்துக்கிட்டு அந்த நொசக்கியோட முந்தானிய பிடிச்சுக்கிட்டு பேருக்குன்னு புருஷன்னு உரிமையை வச்சுக்கிட்டா போதுமா? உன் தங்கச்சியை கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுருவியா? சொல்லுல. இல்லே ஒரு அப்பனா இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இல்லை மகளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நான் மட்டும் ஒரு முடிவு பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னு வைக்கி, அது வேண்டாலே வேண்டாம், அது வேற மாதிரி போயிடும். அது மறுபடியும் சண்டை சச்சரவனு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைல்ல. அதனால சமாதானமா பல வேலைகளை நீ தான் செய்ய முடியும். அது உன்னோட கடமையும் கூட. சொல், உன் தங்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ண போகுதியா இல்ல கிடக்கட்டும் அவ அனாதையாவே கிடக்கட்டும்னு கை கழுவி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போகுதியா? அது உன்னோட முடிவு தான்லே.